பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றும் ஒரு நல்ல காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் பார்த்து கொள்ளுவேன், கவலைப்படாத, நான் பார்த்து கொள்ளுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம எல்லாருக்குமே நன்றாக தெரியும், ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை எனக்காக நீ பலியிடு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இவரும் மோரியா மலைக்கு பலியிட போகிறார். பலியிட தன்னுடைய மகனை ஆயத்தப்படுத்தின நேரத்தில் அன்பானவர்களே கர்த்தர் சொல்லுகிறார், ஆபிரகாம் தன்னுடைய கத்தியை எடுத்து ஈசாக்கை வெட்டுவதற்கு தன் கத்தியை ஓங்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், ஆபிரகாமே வேண்டாம், பிள்ளையை ஒன்றும் செய்யாத, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் எனக்கு நீ பாராமல் எனக்கு அவனை ஒப்பு கொடுத்தபடினாலே நீ எனக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அதன் பின்பதாக ஆபிரகாம் தன் கண்களை எடுத்த பொழுது அங்கே புதரிலே பின்னாக ஒரு ஆட்டுக்கடா தன்னுடைய கொம்புகளை சிக்கி கொண்டிருந்தது. அதை எடுத்து தன் மகனுக்காக அவர் பலியிடுகிறார். ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிடுகிறார். 14ஆம் வசனம் சொல்லுகிறது, 22:14 ஆதியாகமம். ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிடுகிறார். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் என்று சொல்லி இந்நாள் மட்டும் சொல்லப்பட்டு வருகிறது என்று சொல்லி நாம் அந்த வசனத்தை வாசிக்கிறோம். அன்பான பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், கவலைப்படாத மகனே, நான் பார்த்து கொள்வேன். எந்தெந்த பிரச்சனைகளுக்கு நீ முகம் கொடுக்க வேண்டி இருக்குமோ என்று சொல்லி நீ பயந்து கொண்டிருக்கிறாய், கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே. நீ எதிர்கொள்ள போகிற பிரச்சனைகளை குறித்து நீ ஒன்றும் பயப்படாதே, நான் பார்த்து கொள்வேன். நீ என்னுடைய பர்வதத்திற்கு மட்டும் நீ வந்துவிடு, என் சமூகத்திற்கு மட்டும் நீ வந்துவிடு. நீ என் சமூகத்திற்கு வருவாய் என்று சொன்னால் உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்ளுகிற தேவன் என்று சொல்லி கர்த்தர் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறான். அன்பானவர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம பிரச்சனையில் இருக்கும் பொழுது, நெருக்கத்தில் இருக்கும் பொழுது, கவலையில் இருக்கும் பொழுது, ஐயோ எனக்காக வந்துட்டு இந்த பிரச்சனை தீர்க்கக்கூடியவர்கள் யாராவது இருந்தால் நல்லா இருக்கும் என்று சொல்லி நாம் நினைக்கும் பொழுது யாராவது ஒருத்தர் வந்து, பிரதர் கவலைப்படாதீங்க, நான் பார்த்து கொள்ளுகிறேன், சிஸ்டர் கவலைப்படாதீங்க, நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி நம்மை பார்த்து சொல்லும் பொழுது நமக்கு எந்த அளவுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். அட பரவாயில்ல, என்னுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்க ஒருவர் வந்து விட்டார், என் பாரத்தை சுமக்க ஒருவர் வந்து விட்டார் என்று சொல்லி அவங்களுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். அன்பானதுடைய பிள்ளைகளே, ஒரு மனுஷன் அந்த ஆறுதலான வார்த்தை கூறுவான் என்று சொன்னால் நம்ம எந்த அளவுக்கு சந்தோஷப்படுகிறோம். ஆனால் இன்றைக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ கவலைப்படாத, நான் பார்த்து கொள்ளுவேன். நான் யெகோவா ஈரே, நான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ முகம் கொடுக்க போகிற எல்லா பிரச்சனைகளையும் நான் பார்த்து கொள்ளுவேன். உனக்காக நான் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்ளுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். எனவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் நாம் தேவ பர்வதத்தை விட்டுவிடக்கூடாது. தேவ பர்வதம் என்று சொன்னால் என்ன? கர்த்தருடைய சமூகம், நம்முடைய ஜெப வாழ்க்கை, அவரை தேடுகிறதை மட்டும் நாம் விட்டுவிடாமல் இருப்போம் என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தை தேடுவோம் என்று சொன்னால் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு நம்மை ஆசீர்வதிக்கிறது இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்மை பார்க்கிற, நம்முடைய பிரச்சனைகளை எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற தேவனிடத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் நாம் அவரை தேடி செல்லுகிறவர்களாக இருப்போமாக. ஜெபிப்போம். இரக்கமுள்ள தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இம்மட்டுமாக அந்த வார்த்தைகளை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. நீ யெகோவா ஈரே, நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற தேவனாக இருக்கிறபடினால உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் 100% ஆண்டவரே எங்கள் சகோதர சகோதரியுடைய வாழ்க்கையிலே நிறைவேறட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இந்த நாள் முழுவதுமாக உடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தாவே உடைய கரம் கூட இருந்து நடத்தட்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய பிரச்சனைகள், அவர்கள் ஆண்டவரை முகம் கொடுக்கவிருக்கிற எல்லா காரியங்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.